வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க. தமிழ்நாட்டில் இந்த ஒரு வாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்குது அப்படிங்கிறத நாம் வாயை திறந்து சும்மாலாம் பொய்யா சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். சோஷியல் மீடியாவை எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிச்சிட்டு வெட்டிட்டு கொள்றாங்க. அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புறாங்க. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குதுங்க. தாவேகாவினுடைய ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுக்குறாரு. எப்படி பேட்டி கொடுக்குறாருன்னா தமிழ் மொழியில கிடையாதுங்க. அவர் என்ன லாங்குவேஜ்ல பேசுறாருன்னே புரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படியெல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா. இன்னொரு பக்கம் போனா இன்னொரு எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா அவரே குடிச்சிட்டு பாட்டில கையில வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற பேரை மாத்திட்டு ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்கும் போதே மனசுக்கு வருத்தமா இருக்குதுங்க. தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோசியருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளுடைய வலுவான கண்டனத்தினால அது மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாடை மணிப்பூராக மாற்றிடாதீங்க. ஸோ தமிழ்நாடு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை தயவு செஞ்சு சொல்கிறேன், அடிச்சிக்க வச்சிடாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பேருந்து, மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் தயவு செஞ்சு தொடர்ந்து கொண்டு போங்க. ஏன்னா சாதாரணமா எல்லா மக்களுக்கும், ஒரு சாமானிய மக்களுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு திட்டங்கள் தான் இது எல்லாமே. இந்த திட்டத்தின் மூலமா எவ்வளவோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தை நீங்க இதுக்கு மேல 15ஆம் தேதி வரப்போகுது. தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2500 ரூபாய் பணம் எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீங்க 2500 ரூபாய் கொடுப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் வாங்கிட்டு இருந்த அந்த 1000 ரூபாயாவது தயவு செஞ்சு கொடுங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, அதை நம்பி எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் மெடிசன் வாங்குறதுக்கு யாரையும் எதிர்பார்க்காம, யார்கிட்டையும் கையேந்தி நிற்காம அவங்களுடைய சொந்த உழைப்புல நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த பணத்தை 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த திட்டங்கள் ஒன்னொன்னா நீங்க இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு வரும்போது மக்கள் கண்டிப்பா தடுமாறி போய் நிற்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், இதையெல்லாம் நீங்க தான் சரி பண்ணணும். மக்களும் கொஞ்சம் விழிப்போட இருங்க. எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. நன்றி, வணக்கம்.